அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி 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 குறை நிறையை எடுத்து சொல்லும் மதவெளி 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 குறை நிறையை எடுத்து சொல்லும் மதவெளி. அம்மா எனக்கு ஒரு டீ ஒன்று தாங்களே. என்ன புள்ள நானும் இப்பதானே வேலையால வந்தேன்னா செல்லமில்ல போய் நீ டீ ஊத்திட்டு எனக்கு கொண்டு எடுத்துட்டு வா. டீ வேணா உண்டு. ஜே அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமே? அந்த நான் பிரசன்டேஷன் சொன்னானல்ல, அப்ப அந்த பிரசன்டேஷன் செய்து கொண்டு கேட்க என்னம்மா நீங்க கேக்குறீங்களா? இல்ல புள்ள தம்பிக்கு வாழைப்பழம் வேண்ட மறந்துட்டேன்டா, நான் யோசிக்கிறேன் எங்க போய் வேண்டேன். அப்ப நான் லூசா லூஸ் மாதிரியா கழிச்சு கொண்டிருக்கிறேன். ஹாய் அம்மா. ஹாய் அப்பா பாய் அப்பா. எப்படி என்ன சாப்பாடு இருக்குது? சாப்பாடு என்ன தெரியல பாரு. இந்த வடை சாப்பிடலாமா? ஓ கண்டதையும் சாப்பிடாதப்ப அப்புறம் வயிற்றுக்கு எதுவும் செய்துடும் கவனமா. ஓகே ஓகே. டீ ஒன்று போட்டுட்டே பிள்ளைக்கு. ஓ டீ போடுவீங்களா? ஓ பால்ல என்ன பால்ல தர பால்ல எப்படி இந்தியா பிள்ளைக்கு? எருமை பால். எருமை பால்ல குடுங்க. உனக்கு என்ன நடந்தது? அவன் பாவம் இல்ல களைச்சு போயில வந்திருக்கிறான். அவனுக்கு டீ ஊத்தி கொடுக்கற கஷ்டமா இருக்கு உனக்கு. இல்ல இல்ல அவருக்கு பாவம், அவர் களைச்சு வந்துருவேன். நாங்க இங்க எல்லாம் களைக்கல. இப்பதான் நான் பாஸ்கெட்பால் பிராக்டிஸ் ஆல வந்தேன். ஓகே யூ ஆர் ரைட். நீ பாஸ்கெட்பால் பிராக்டிஸ் போனியோ ஊர் சுத்தியே யாருக்கு தெரியும்? அவன் பெரிய படிப்பு படிக்கிறேன், அப்ப நாங்க எல்லாம் படிக்கிறது இல்ல, எங்களுக்கு கலையில. நீ ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல அப்படி கலைக்கலாமா? பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி சும்மா எந்த நேரமும் என்ன இன்னைக்கு சாப்பிட கூடாது ஒரு வாரம். அவன் உன்னை விட சின்ன பொடியன் இல்ல, அவனுக்கு சின்ன படின்னு சொல்லி பாருங்க கூரை முத்துற அளவுக்கு வளர்ந்துட்டு. எனக்கு நண்டு கறி போடுவீங்களா? நண்டு கறி நான் உனக்கு நண்டு கறி அம்மா கடலுக்கு போய் புடிச்சு கொண்டு தருவா. நண்டு கறியா? நண்டு கறி இப்ப போடுவீங்களா? இருக்கிறாள் என்னடா தம்பிய பாத்தி இப்படி வெள்ளிக்கிழமை நண்டு கறி சாப்பிடுறதுன்னு சொன்னீங்கன்னா அப்பா ஏசுவார். பிள்ளைக்கு நண்டு கறி வச்சு கொடுக்கலாம் தானே. அவன் அந்த மனுஷன் பாங்கட்டா வெந்தய குழம்பு, இவருக்கு நண்டு கறி. நண்டு கறி அம்மா அது பொரிச்சுதாங்க. நண்டு பொரிச்சு அதே மடையா நண்ட பொரிக்கல. நண்ட பொரிச்சு தார நீங்க பொரிப்பீங்களா? நீ முண்ட அம்மா தான் நண்ட பொரிச்சு தின்னுவீங்க. இதெல்லாம் ஓவரால உங்களுக்கு. நீதான் இப்ப ஓவரா கழிச்சு கொண்டிருக்கிற. அவனுக்கு சின்ன பிள்ளைய ஒரு கொஞ்சம் அதெல்லாம் சரி என்னவோ. எனக்கு லாண்ட்ரி எல்லாம் செய்ய வேணும். லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் எல்லாம் வாங்கணும். நான் கடைக்கு போனோம். உங்களுக்கு எந்த நீ தம்பி உண்டோட அந்த ஷார்ட்ஸும் வெஸ்டும் துவைக்க போடுவீங்க. நீ போயிட்டு ரூம்ல போய் அப்ப ரெஸ்ட் எடு, நான் டீ போட்டு கொண்டு வரேன். அவருக்கு துவைக்கலாதோ ஆம்பளை பிள்ளை அவன் சந்தோஷமா இருக்கிறது என்ன. அவனுக்கு நாங்கதான் கொஞ்சம் கவனமா பார்த்து தண்ணி போடணும். பாவம் தானே ஆம்பளை பிள்ளைக்கு. அப்புறம் வெளியில போய் என்னவோ யாருக்கு தெரியுமே வந்து வாய்க்கிறது எப்படி வாய்க்குதோ. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க டூ மச்சா அவனுக்கு செல்லம் கொடுக்குறீங்க. நீங்க ஓவரா செல்லம் கொடுத்து கொடுத்து கடைசியில அவனை கெடுக்க போறீங்க. உனக்கு தம்பியோட ஒரு பாசம் இல்லையோடா? ஐயோ அம்மா அவன் என் தம்பி. ஆஃப் கோர்ஸ் எனக்கு அவன்ல பாசம் இருக்கு. பட் நீங்க டூ மச் அவனுக்கு ஸ்பாயில் பண்றீங்க. நீங்களே எல்லா அலுவலையும் செய்தா அவன் என்னட்டு நாளைக்கு தண்டை பாட்டு எல்லாம் செய்யறதுக்கு பழகுவான். என்னட்டு பொறுப்பு வரும். அவன் எங்களோட இருக்கும் வரைக்கும் தான் நாங்க செய்ய போறோம். அதுக்கு பிறகு நாங்க செய்வோமா? போயா செய்யலாமா அந்த வீட்டுல? இப்ப லேர்ன் பண்ணாதானே அப்ப செய்யறது. என்னமோ நீங்களாச்சும் கூட மகனாச்சு. நான் கெரியல எங்கேயும் போறேன். என்னப்பா சும்மா இருந்தால் எனக்கு பிரச்சனையை சொன்னா தானே விஷயம் விளங்கும். அப்ப வந்த நேரத்தில் இருந்து பெரிய ஏதோ கப்பல் அவுண்ட மாதிரி இல்லையே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். பிள்ளைகள் கவலைப்படுவேன். என்ன பிள்ளை பிரச்சனை சொல்லு. என்ன தானே சொல்ல. இந்த புள்ளைய நான் எப்படி வளர்த்தேன் நான். இது என்னதுக்கு இப்ப வலிக்கிட்டு இப்படி போனது எனக்கு சொல்லவே இல்லாம. அதான் உண்ட சகோதரி அது தெரியும் தான் உங்க சொன்னதான். அவ என்னண்டா இவன் பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளை, யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளை. இவனோட இருந்தால் பிள்ளையும் விட இல்லை. அது வந்து வேலோட இருக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை அட்மாஸ்பியர் சரி வரையே இல்லை. சூழ்நிலை பிழைச்சு போய் அந்த பிள்ளை என்ன செஞ்சுன்னா தான ரூம் எடுத்து எங்கட சொந்த பிள்ளைகளோட இருக்கு. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இவ கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. என்ன தம்பி என்னோட இருந்த பிள்ளைய காணலன்னா நான் கவலைப்படாம என்ன செய்ய போய் தனியே இருக்கு. உப்பு இல்லானே தான் உப்பின் அருமை. அதாவது
இந்த பஞ்சாதி பக்கத்துல இருந்து எல்லா சேவை செய்யக்க பஞ்சாதி அருமை தெரியாது. மரத்தின் அருமை மரம் இல்லாத நேரத்துல அந்த வெயில் அக்கா சிலோனுக்கு போட்டாவே ஏன் அந்த கதையை கேட்கிற போனா நான் இப்படி இருக்கிறேன் இன்றைக்கு போத்திலும் கையுமா வந்து போட்டான்னு சந்தோஷமா எல்லாம் இருந்திருப்பேன். அது இல்ல இப்ப எனக்கு நல்ல விஷயம் விளங்கு சரியோ. நீ பிள்ளை வந்து படிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு இடத்துல போயிருக்கு. அதுல என்ன பிள்ளை இல்ல சொல்லாம கொள்ளாம வெளிக்கிட்டு போன பிள்ளை சொல்லிட்டே போயிருக்கு படிக்க வாக்கு தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை மூத்தது பொம்பளை பிள்ளை இளாசு வந்து பொடிக்க இவியல் என்னண்டா இந்த பொடியன் பிறந்தோனும் ஒரு தாமாருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வந்து அட்டாச்மெண்ட் வந்தோனும் என்னன்னா பொம்பளை பிள்ளை அது தானா முளைக்கும் இது தென்னம்பிள்ளை தண்ணி ஊத்தி வளர்க்க வேணும். அது தண்டபாட்டுக்கு முளைக்கும். சரியில்லாத கதை என்ன பாருங்க. அந்த பொடியன் கொஞ்சம் லேட்டா பிறந்தவன். ஆம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைன்னு ஆனப்படியே மடியில வச்சு வளர்த்து அந்த பிள்ளைய கொஞ்சம் கவனமா பார்த்தனா இது தப்பு. ஆம்பளை பிள்ளையில மடியில வச்சு வளர்க்குறீர்கள், பொம்பளை பிள்ளைய சாடிக்க வச்சு தண்ணி ஊத்திய வளர்க்குறீங்க. அதுகளும் உங்களோட பிள்ளைதான் உங்களோட மடியில இருந்தானே வளர்ந்தது. அது வளர்ந்துட்டேன். இனி அதுதானே தம்பியை பார்க்கணும். நான் தம்பியை தானே இப்ப வளர்க்கலாம். இது வந்து இந்த பிரிவினை காட்டுற மாதிரி பெரிய ஒரு வியாதி. பெரிய வியாதி எனக்கு தெரியும். இது உங்க மட்டும் இல்ல, உங்க பல இடங்கள்ல இந்த வியாதி உலாவுது. என்ன தெரியுமோ, பொம்பளை புள்ள முதல் பிறந்த உடனே அதை செல்லம் கொஞ்சி வளர்த்திருப்பினான் இல்லையண்ட இல்ல. பிறகு கொஞ்சம் காலத்தாலே ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துட்டு வெப்பம். பொம்பளை பிள்ளையிலே அன்பில்லையண்டு இல்ல இருக்கு. ஆனாலும் அந்த கரிசனை குறைவு. இவர் பொடியன் பிறந்துட்டு இல்லை, ஒரு ஸ்மார்ட்னஸும் பெறும். இதை தூக்கி மடியில வச்சு 5 வயசுக்கு பிறகு குழந்தை மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு 5 வருஷமோ 6 வருஷமோ 4 வருஷத்துக்கு பிறகு பிறந்த குழந்தை மாதிரி ஓராட்டி தாளாட்டி அதை வளர்த்து விட்ட உடனே அதுதான் ஞாபகம் இருக்கும் அவைக்கு. எந்த நேரமும் இந்த குழந்தை புள்ள சின்னனா வளர்ந்தது செல்லம் அதுகள் வளர்ந்து வரைக்கன்னு இந்த மூடினாங்கள ஒரு கடை உண்டு. என்ன செலஸ் வந்துட்டு மூடின கடைன்றது ஞாபகம் இருந்தது. என்ன தம்பி அக்காக்கும் தம்பிக்கும் ஒரு இது இல்லையா? அக்காண்டது பெரிய பிள்ளை, அப்ப தம்பி சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறதானே அக்கா. இதுக்குள்ள என்ன ஜெலஸ் வர்றது? எல்லாம் ஒரு குலத்தேங்கா தானே. அதுக்கும் ஒரு இப்ப தச்சமே உங்களுக்கு 2வது பிள்ளை இல்லை என்று வச்சால் அது என்ன நீங்க சொல்லுவீங்க? இல்ல ஒரு சப்போஸ் ஒரு சாமான் இருக்கு. சப்போஸ் செலஸ் மாதிரி சப்போஸும் இருக்கு இல்ல. அப்படி ஒரு சப்போஸ் வச்சால் நீங்கள் அது பிள்ளைண்டு போனி வளர்த்து தேத்தண்ணி போடுமோ, பால் போடுமோ, முட்டை வேணுமோ, பொரிச்சு தரட்டோ, அவிச்சு தரட்டோ, குழம்பு வச்சு தரட்டோ, இல்லாட்டா வரட்டி தரட்டோ எல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்ப வந்த உடனே விட்ட உடனே இந்த கண்ணுக்கு முன்னால பிரிவினையை காட்டுறது சரியில்லை. சரி, மற்றது வந்து தாமார் வந்து கூட படியலோட அட்டாச்மெண்ட் என்ன கடைசியா இப்படி அட்டாச்மெண்ட் செய்து என்ன பிரயோஜனம்? பொம்பளை புள்ளியோட தான் பிற்காலத்துல போய் இருக்க போயிடும். அதுதான் அதெல்லாம் வச்சு பார்க்க போகுது. இல்ல எங்கட ஊர் ஆக்கள் வந்து ஆம்பளை புள்ளியோட இருக்கணும். அதுதான் எங்கட இது. அந்த வாரப்பட்ட கலப்பு கொடுக்கும். அது வாரது விட்டா இல்ல, வாரது ஸ்மார்ட்டா வந்துட்டா நீங்க போய் அங்க எந்த புள்ளைய நான் இவ்வளவு செல்லமா வளர்க்கிறேன், எந்த புள்ள விடுவானே நினைப்பு. நீங்கள் வளர்க்கிறீர்கள் சரி, பழக்கத்தை பழக்கி வளர்க்கிறீங்களோன்றதான் வளர்க்கிறது. எல்லாரும் வளர்க்கலாம், சாப்பாட்டை கொடு. ஆனா சில பழக்கத்தை உடுப்புகள் துவைக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு எல்லாம் எடுத்து கொண்டு போய் துவைச்சு அவருக்கு மடிச்சு வைப்பீர்கள். அவர் போட்டுட்டு அப்படியே ரக்கிட்டு போவேன். அரைக்க திறந்தால் அந்த கண்ணி வடி வைக்கிற இடத்துல நடக்கிற மாதிரி இப்படி ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுதான் நடக்க வேணும். அப்படியே அவையில வளர்ப்பியல். பிறகு அவருக்கு தேத்தண்ணி வைக்க தெரியாது, எல்லாம் எடுத்து கொடுக்கணும், கேட்டதெல்லாம் கொடுக்கணும். இனி அவர் பாட்டிக்கு கிட்டிக்கு போறால், தம்பி ராசா பாட்டிக்கு போறீங்களே காசு இருக்கு, அப்ப என்ன கார்ல போறீர்கள்? அதுவும் கேட்டு மகள் போறேன்னு கேட்டால் என்ன என்ன அன்றைக்கு தானே போனேன் ஒரு ஆட்டக்கதை. நெடுகாலம் என்னத்துக்கு போறேன் உங்களுக்கு விளக்கம் இல்லையா? பொம்பளை பிள்ளை கண்டு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, வளர்த்து இருக்கு. அது அதோட ஆம்பளை பிள்ளை அப்படி கட்டுப்படுத்தலாமா? பொம்பளை பிள்ளை மாதிரி கட்டுப்பாடு இருக்குதா? அது நல்ல விஷயம். ஆனால் அதுகளும் பள்ளிக்கூடத்துல அந்த கட்டுப்பாடு வரையறைக்குள்ளேயாவது மேய விடணும். அதான் மாட்டை கட்ட வேணும். கொஞ்சம் நீள கைத்துல ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு இது காலையும் கையையும் கட்டையில கட்டி போட்டு இங்க மெஷின்ல மாடு வளர்க்குற மாதிரி பொம்பளை பிள்ளைய வளர்க்குறது தப்பா போயிட்டு தான் கைத்த நீளமா பொடியன்னு தப்பா போக மாட்டேன்.
ஆம்பளை பிள்ளைதான். தப்பா போறாது நீங்கள் கட்டுப்பாடுல இல்ல, அன்பில இருக்கு. மற்றது பொடிகள் வந்து காய்ச்சட்டியை கலட்டி விட்டா ஊர்ல கடகத்தை வச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள பெரிய காய்ச்சல் காய்ச்சட்டை மட்டுமே அங்க தனியா இருக்கு, அதுக்குள்ள மெட்டதும் இருக்கு. அப்படியே கிளீனா அது இங்க அம்மா மாதிரி நம்ம எல்லாம் துவைக்கிறது. அதுகளை கொஞ்சம் பழக்கணும். பிடிக்கும் ஆம்பளை பிள்ளைகள் எங்களோட இருக்கும் வரைக்கும் தான் நாங்க வேலை செய்து கொடுத்து அதுகளை பார்த்து வளர்த்து விட போறோம். அதுக்கப்புறம் வாரது எப்படி வருது யாருக்கு தெரியும்? அதுல வச்சு உதவுமா ஒரு பிள்ளை என்ன அண்ணன் நீங்க சொல்லுங்க, என்ன விளங்குது? என்ன நான் சொல்ல இவையோட இருக்கும் வரைக்கும் அவைகளுக்கு தீத்தி கீத்தி எல்லாம் விட்டுறது. அங்க போன பிறகும் அது இதைத்தான் எதிர்பார்க்க போகுது. வாரதுக்கு இல்ல அலுப்ப வாரதுக்கும் இதைத்தான் எல்லாரும் எல்லாம் எடுத்து மேசையில வைக்கணும், எல்லாம் எடுத்து எனக்கு பரிமாறணும், தோச்சி தரணும் என்று எதிர்பார்த்தால் வாரவள் கலைச்சு விடுவாள். அதுதான் உங்க கணக்க டிவோர்ஸ்ல எல்லாம் முடிகிறது. அதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைகளை வீட்டுல வச்சு வடிவா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கறது மட்டுமில்ல, இந்த கனடா மாதிரி நாட்டில் ஆம்பளை பிள்ளைகளையும் எல்லாம் செய்ய பழக்கி வளர்க்க வேணும். அது நீங்கள் வளர்க்கிறீங்களோ வளர்க்கலையோ, பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் தராசில போட்டால் சமனான அன்பு கொடுத்து வளர்க்கணும். ஓகே, இப்ப இந்த மகளுக்கு என்ன அது 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 அதுக்கு நாங்கள் வழி வகுப்போம். இவ எப்படி செய்யறதால கணக்க ஃபியூச்சர்ல இந்த பொடியின் வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறி. ஏனண்டா உங்களோட இதே இதை அங்க மனசிட்டு எதிர்பார்த்து மனசு செய்யாது. ஒரு கதை சொன்ன அம்மா வச்ச குழம்பு இருக்கல்ல, அம்மாட்டே குழம்பு சாப்பிடன்னு அனுப்பிவிடும். அது மட்டும் இல்ல, அதுகள் சகோதரங்களுக்கு இருக்கிற அன்பையே நீங்கள் ரெண்டா பிரிக்கிற விளையாட்டு தான் இந்த பாகுபாடு காட்டுறது. இல்லாத காலத்துல அதுகள் இதா இருக்காது, ஒற்றுமையா இருக்கா. என்ன நீர்தானே அம்மாண்ட செல்லம், நீர்தானே உமக்கு தானே எல்லாம் தீர்த்தி வளர்த்தவ. நாங்கள் ரெண்டாங்க. அதை விட புருஷன் நிலைமை எங்க தெரியுமோ, இந்த மகளாவது ரெண்டாவது முதல் மகன், இந்த தேமையாருக்கு முதல் மகன், ரெண்டாவது மகள், கடைசி கழிவுதான் புருஷன். இந்த நைக்கி சப்பாத்து மாதிரி பிராண்டட் தான் சப்பாத்தி. அவருக்கு அந்த சப்பல் குப்பல் அந்த என்ன தின்னும். மகன் வந்த உடனே அன்றைக்கு ஒரு வீட்டிலே ஒரு போக கதை நடக்குது. சரி, என்ன கதை என்று கேட்டால், தேப்பன் வந்து சாப்பாடு கேட்டிருக்கிறார், சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். நான் கையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு 10 minutes கூப்பிட்டு தரட்டு அந்த வஞ்சம் இல்லாத மனுஷன் என்ன மாதிரி என்ன போய் குந்திட்டு என்ன சொன்னீங்க, என்ன மாதிரி வஞ்சம் இல்லாத ஒரு மனுஷன் பச்சோந்தியா விழா இந்த புருன்னு சத்தம் கேட்டது வாயுவால இல்ல வாயால. அப்ப அப்படி சத்தம் அப்படி அந்த சொன்ன உடனே போய் அந்த குந்திட்டுது. கொஞ்ச நேரத்துல மகன் வந்தாராம். மகன் வந்த உடனே அம்மா பசிக்குது உடனே கையை உடனே கழுவி போட்டு இடையில சாப்பாடை நிப்பாட்டி ஓடி போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள திறந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்து கொடுத்த பிறகு சொல்லப்படுது, அப்பாக்கு சொல்லி போடாது, இப்பதான் அவர் கேட்ட மாட்டேன்னு சொன்னார் சொல்லி அவர் கேட்டுட்டார். கேட்டுட்டு வந்து எனக்கு சொன்னேன். அது வந்தன்னு அது வந்து ஒரு அதுதான் பாசம். அது அண்ணனுக்கு விளக்கம். மனுஷன் வந்து இவ்வளவு காலம் எங்களோட வாழ்ந்ததுக்கு அதுக்கு தெரியும் தானே. அண்டர்ஸ்டாண்ட். புள்ள அப்படியே குழந்தை புள்ள அது பசி என்ற வரைக்கும் பிள்ளைய பார்க்க வச்சு நம்ம சாப்பிடலுமே. இது வந்து அந்த தொப்புள் கொடி கனெக்ஷன் இருக்கு. ஏனென்றால் அவர் கேட்க புருஷன்னா மறக்கலாம், பிள்ளைக்கு மறக்க ஆரோக்கியத்தை உள்ளதான், அது ஆரோக்கியத்தை உள்ளதான். அது சரியோ. அப்ப இது சரியில்லை தம்பி. எந்த தொப்புள் கொடி கனெக்ஷனை நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்து ரக்கி இங்க அரைக்க வச்சிருக்கேன். அப்படி என்ன நான் அம்மாவையும் ரக்கி வச்சிருந்தா அந்த மனுஷனுடைய அம்மாவை ரக்கி வச்சிருந்தால் வடிவா கவனிக்கும் தானே அந்த மகனே. அது கவனிக்குமன்னு. ஆனா என்னண்டா இவா கேட்டோன்னு இப்ப நீங்கள் பசிதாங்க, வயசானால் கொஞ்சம் பசிதாங்க, சின்னப்படியும் பசி தாங்க மாட்டாங்க. உத நாங்கள் பிரிவினு சொல்லக்கூடாது. அது ஒரு வேற அது நான் சொன்ன கதை என்னென்றால் இந்த புருஷன் ஒரு உதாரணம். அவர் வளர்ந்தவர், அவருக்கு தெரியும் அப்பா அந்த மனுஷன் நாங்க விட்டு கொடுப்போம். இது ஓகே. உங்களுக்கு நடந்தது என்ன? ஓ இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி இருக்கிற சகோதரங்களுக்கு 2 துளி கண்ணீர் வடிக்கும். இல்ல இல்ல, சமைக்கிறாங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு வீட்டு. நீ நான் சமைக்கிறேன்னு சொல்ற பாருங்க. இல்ல இல்ல சொல்றேன், நான் கேட்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு நல்லா ரீலோடு. நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்ன செய்திருக்கீங்க? அவள் தேர்தல் கேட்டா கொடுத்துருக்க மாட்டியல், நீ ஊத்தி குடி, எனக்கும் ஊத்திட்டா. பொம்பளை பிள்ளை, இந்த பொம்பளை பிள்ளை இல்லை என்று அந்த பிள்ளைய வச்சு சரி, பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் பழக்கத்தான் வேணும். பழக்காம ஆம்பளை பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளைய வளர்க்க கூடாது, அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. என்ன மாதிரி கத்தரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தான் வைக்கணும். நான் வைஃபுக்கு பழக்கி இருந்தான்னு நீங்கள் சமைக்கிறது.
அது சொல்றேன். பவளமல்லியே கத்திரிக்காய் குழம்பு வச்சால பிறகு நான் டென்டிஸ்டிலே போக வேண்டி வரும். டக்கு டொங் டிங் டொங்கன்னு சத்தம் கேட்கும். பிறகு அதை விடு, அது இப்போ கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரச்சனை போட்டுது. இங்கே என்னென்றால் இப்போ நீங்கள் பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுக்கு நீ தான் செய்யணும், நீ தான் வேலை செய்யணும் என்றால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. சரியோ, அந்த பொம்பளை பிள்ளையும் ஒரு பிள்ளைதான் என்று நினைச்சு அதுக்கும் ஒரு அன்பை அவனுக்கு மகனுக்கு முன்னால பிரிவினையை உடனே பச்சையா காட்டுறது. சேத்தனியும் ஒன்று ரசா பால் விட்டோ பிள்ளையோ ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ வேணுமெண்டா வேற காமதேனுன்ற பாலம் எடுத்து பார்த்து கொடுப்பீங்க உங்களை விட்டா. ஆகலும் பிரிவினையை அப்படியே பச்சையா காட்டக்கூடாது. காட்டினா அந்த பிள்ளைகள மனதில் ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாகிடும். அதுகள் உங்களை தாய் என்றது ஒரு கடவுள் தெய்வம் மாதிரி. அந்த தாய் தெய்வம் அப்படி எல்லா பக்தர்களுக்கும் ஒன்றாத்தான் ஈக்குவலாத்தான் அருள் செய்வது. நான் சத்தியமா நினைக்கல. இந்த புள்ள இப்படி எல்லாம் நினைக்கும், இப்படி வலிக்கிட்டு போகும். நான் நினைச்சேன் தம்பியை தானே பாக்குறேன்னு நினைக்க மட்டும் தான் நினைச்சேன். வந்து பெரிய கடை, அது வந்து பெரிய பெரிய கடை, கடையும் சாப்பாடும் தான் ஞாபகம் இல்ல. அது பார்க்க ஞாபகம் வருது. தேங்க்யூ. சரி, இப்ப என்னென்றால் இந்த நீங்கள் நிற்காம தான் இந்த படம் நான் நினைக்கவே இல்லை. நினைக்கிறேன் அடி மனத்தில இருந்து வந்தால் இந்த நினைப்புகள் கண்ணுகள் எல்லாத்தையும் தாண்டி பொங்கி வலிக்கும். பாசம் எல்லா இடத்துலயும் அடிமனத்தில எல்லாத்தையும் அப்படி மறைச்சிடும். கண்ணு இந்த காதலுக்கு தான் கண் இல்லைன்றது, அன்புக்கும் அதே மாதிரி தான் கண் இல்லை. உங்களுக்கு பக்கத்துல நீங்கள் இப்படி ஒரு பிரிவினையை செய்கிறீர்கள், இப்படி ஒரு கொடுமையை செய்கிறீர்கள் என்று தெரியாமல் அந்த பாசம் பொங்கி வலிஞ்சு உங்களை மறைச்சு செய்து போட்டீர்கள். அதை அவள் உங்களோட மகன் சொல்லி காட்டியிருப்பாள் அடிக்கடி. பழக்கிறியல் இப்படி கூடாது, இப்படி செய்யாதீங்கோ. ஆனா இத்தனை நாளைக்கு அதுவும் பொறுக்கும். எரிமலை ஒரு நாளைக்கு பொங்கிச்சது என்றால், ஆனால் அவள் போனது நல்ல விஷயம். நான் சொல்லுவேன் இப்ப விளங்கிட்டு கணவருக்கு விளங்கி. நான் உண்மையா இனி அப்படி செய்ய மாட்டேன். இந்த பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை காட்டவே மாட்டேன், சத்தியமா காட்ட மாட்டேன். அந்த பிள்ளைய மட்டும் என்னோட சேர்த்து வச்சிருங்க. அறியாம செய்த தெரியாம தெரிஞ்ச இந்த பிள்ளைய எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க என்னோட. அதுகளும் இப்போத பாத்திர ஓடி வருது. அதுகளும் பாசத்துல விண்ணன பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் கட்டி போய் அழுக தேமர் தப்பிட்டம் அழுகிறோம் இல்ல ஆனந்த அப்படியும் இருக்கு. அப்படியும் இருக்கும். குளறி ஆளுங்கள் தேமர். ஏன்னா அந்த கைக்குள்ள வளர்த்த லட்சுமி போகுது. அதுக்கு அந்த ஃப்ரெண்டா பல இந்த பிள்ளை இந்த தேமனிசிகளும் பொம்பளைய பிள்ளைகளை ஃப்ரெண்டா பாவிச்சு என்னதையும் அவள் விளங்கி கொள்ளுவாள் என்ற நோக்கத்துல உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் தருவேன். அதுக்காக வந்து நீங்க பிள்ளைய விடாதீங்க. அவள் விளங்கி கொள்ளுவாள் என்று போட்டு ஒரு நீ இருக்க அடுமான ஒரு அவ வந்து தனக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் மாதிரி வந்து பொம்பளை வந்து ஹெல்ப் ஈச் அது ரெண்டு பேரும் அந்த ஒன்றுக்குள்ள புறம்பா நிற்காத ஒரு குறை. பொம்பளை பிள்ளையில புறம்பா நிற்காத ஒரு குறை. என்னண்டா உங்களுக்கு இப்படி எல்லாம் தெரியுது? பார்க்க தெரியுது பார்க்க. இதுதானே தொழில். இந்த ஆண்டனாவை உயர்த்தி விட்டு இந்த உள்ளுக்கு இருக்கிறது இந்த பூராயம் எல்லாத்தையும் விளங்கி கடிக்கிறது. பெரிய ஆண்டனா போடுறதுதான் இப்ப கிரவுண்ட் விட்டுக்கிறாங்க. அப்படி இந்த கோபுரம் அந்த நுவரேலியாவில போய் அங்க இந்த போட்ட மாதிரி பெரிய டவர் கொக்காவில் மாதிரி காட்டுறதுக்காண்டி இப்ப புல்லு எல்லாம் வெட்டி கொக்காவில் மாதிரி புல்லு வட்டி விட்டுக்கிறாங்க. புல்லு வட்டி இருக்கு, புல்லு முளைக்கு வட்டி இருக்கு. அப்படி சொன்னேன் இல்ல, இதுக்கான வட்டி இருக்கு. எரிஞ்சு போச்சு ஸ்டேஷன் போடுறதா. அது இல்ல பிள்ளை, நீ கவலைப்படாத சரியோ. உன்ன மட்டும் இல்ல குறை சொல்லக்கூடாது. உங்க கனவேர் அறியாமல் இந்த புள்ள குடிக்கிறோம். மகனண்டா ஏதோ பொற்குஞ்சு மரத்துல இருந்து விழுந்தது ரெண்டு போட்டு ஆம்பளை பிள்ளைன்னா தாய் ஒரு பாசம் தான். அது வந்துடப்பா பயாலஜிக்கல் ரீதியாவே எல்லாரும் சொல்லி இருக்கிறோம். இந்த காந்தம் ஒத்த முனை எதிர்க்கும், ஒவ்வாத முனை கவர். படிச்சிருக்கிறியோ கலைக்கிற போயிருக்கிறியோ ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இல்லாட்டா அந்த பாடத்துக்கு போயில்லையோ. அந்த பாடத்துக்கு இங்க அதுதான் அந்த காந்த புலன்கள் படிக்க இப்படி சுருண்டு இப்படி படம் போட்டு ஒவ்வாத முனை இப்படி 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 போட்டு ரெண்டு இப்படி போகும், இப்படி வரும். கிரண்டு போயில போன சத்தம் கேட்கல, எங்களுக்கு சத்தம் கேட்டதுதான். அப்ப அப்படியெல்லாம் படிப்பிக்க அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இந்த ஆண் பெண்ணுக்கு இடையில அது தாய் மகன் ஒரு ஒரு அட்ராக்ஷன். இப்ப பிளைட்ல நாங்க போய் இப்ப பிளைட்ல சீட் புக் பண்ணிட்டோமா, பக்கத்துல வந்து யார் இருக்கிறது என்று யோசிச்சு கொண்டிருக்க என்ன மாதிரி ஒரு யங்கான பாய் வந்து இருந்தார் என்றால் அது அவ்வளவு எக்ஸ்கியூஸ் மீ உண்டாயிட்ட நீ சாக்கட்டை கையை விட்டுறது. அப்ப அவங்களும் இப்ப கோவப்பட போறாங்க.
அந்த பக்கம் எங்க தெரிஞ்சது எந்த நேரம் இந்த செலஸ் பே கதையா கிடக்கு இல்ல சொன்ன சும்மா உதாரணத்துக்கு சொன்ன நீங்க சொல்லிக்க மட்டும் கேட்கணும். சரி இப்ப பிள்ளை நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் சேர்த்து உண்டா வைக்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி இருக்கிற தேமாருக்கு சொல்லி வைக்கும். பிள்ளைகள் என்றால் 2 பிள்ளைகளும் ஒன்றுதான். இப்ப என்னைய பார்த்த ஜனம் கட்டாயம் திருந்தவன் இப்படி செய்யப்படாதுன்னு முத்த விட்டு கடைசியா படிச்சு சிதறல் என்றால் எல்லாம் இல்லைங்க. அதுக்கு முதலே புத்திய யோசிச்சு 2 பிள்ளைகளையும் அன்பா நடத்துங்க. பொம்பளை பிள்ளைக்கு பழக்க வேண்டிய சமையல் கூட்டுற வேலை அது இதுகள் பழக்கத்தான் வேணும். அதே நேரத்தில் ஆம்பளை பிள்ளைகள் சமைக்க கூடாது கூட்டக்கூடாதுன்ற சட்டம் இல்லை கனடாவில். இனிமேல் கல்யாணம் கட்டிய வாழ போய்க்க வீட்டளவில் எல்லாம் அவையிலும் செய்ய வேணும். அதுக்கேற்றபடி நீங்கள் செல்லம் கொடுக்கறதுன்றது வேற கதை, இதுகளை பழக்கிறதுன்றது முக்கியமா நீங்க செய்ய வேணும். தாதகப்பன் தான் பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கிற குரு தாதகப்பன் தான். பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிறத விட பள்ளிக்கூடங்கள்ல ஒரு டிசிப்ளினை கொண்டு வருவாங்க. இந்த பழக்க வழக்கங்கள் நாங்கள்லாம் பழக்கம். இது ஊரிலே அப்பா ஒரு விஷயம் நடந்தது. எங்கிட்ட தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல 7 பிள்ளைகள், கடைசி ஒரு பொடியன். அது வயசு பெரியாக்கள், இப்ப ஆக்கள் எல்லாரும் செத்தும் போயிட்டு எனக்கு சித்தப்பா முறையவர் சரியோ. அந்த கடைசி பொடியன் போட்டு அவருக்கு ஒளிச்சு வச்சு சாப்பாடு கொடுக்கறது என்ன கறி காய்ச்சினா அவர் தண்ணி அடிச்சுட்டு நிறைய வருவார். அந்த என்னண்டாலும் 1 மணி 2 மணிக்குண்டாலும் கறியெல்லாம் நண்டு கறி எடுத்து கட்டிலுக்குள்ள இருந்து எடுத்து ஒருத்தருக்கு தெரியாம குழைச்சு கொடுப்பான். அவன் பொறியில வந்து சாப்பிடாம பசி படுக்க கூடாது. ஒரு வேலை நிரந்தரமா செய்யல. ஏன் செய்யணும்? இங்க அம்மா இருக்கிறாங்க, அங்க காசு வாங்கி இங்க காசு வாங்கி மூத்தமானிட்ட வாங்கி பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி நல்ல அதுகள்கிட்ட வாங்கிக்கு இவருக்கு தீத்துறது. காப்பு போய் தாலி கொடி போய் எல்லாத்தையும் அடை வச்சு குடிச்சது. கடைசியா குடியால வெறி மெத்தி அவருக்கு கோமா வந்து தாயின் ஒரு ரத்த வெறி மாதிரி வந்து ஒரு வயிறு வரவேற்குள்ள பூந்து ஓடி வந்து தாயின் காலை கடிச்சு ரத்தம் குடிக்கிறது. அப்படி ஒரு விசர்க்குணம். தெலுங்கு படமே பாத்தீங்க. இது உண்மையா நடந்தது. இது அந்த அளவுக்கு அந்த வெறியில கோமா ஸ்டேஜ் வந்து தண்ணி குடிச்சு இதெல்லாம் எல்லாம் அழுகி கிழுகி அப்படி வந்து கடைசியா அவ ஓடி ஒளிச்சிருக்கிறது மகனுக்கு. இது வந்து செல்லம் மகனுக்கு கொடுக்கறதால கடைசி விளைவு இப்படியான விளைவுகள் ஏற்படக்கூடாது. சரியோ? அந்த அளவுக்கு நீங்க போக இல்லை. இந்த சின்ன சின்ன இந்த வீடுகள்ல தினம் வீட்டுக்கு வீடு வாசல் படி இது நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த ஆம்பளை பிள்ளைகள் அதுவும் ஆம்பளை பிள்ளைகள் 2வது 3வதா பிறந்துட்டால் பொம்பளை பிள்ளைகள் அவைக்கு ஏதோ சேவகம் செய்ய பிறந்த மாதிரி ஒரு கருதுறது. மற்றது வந்து இப்ப வியல் வந்து ஆம்பளை பிள்ளைகளே சுயமா நடக்கப்பட ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆம்பளை பிள்ளைண்டா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனைண்டா உடுப்பு துவச்சு தண்ட காலில் நிக்க பழக்கணுமே இல்லை. இதுல எல்லாத்தையும் நீங்கள் இப்படி பழக்கி விட்டா அவங்க நாளைக்கு சாமான எடுத்த இடத்துல வச்சுட்டு போ திருப்பி கூப்பிடுங்க. அதுல நீங்க இலக்கப்படுறது அந்த பிள்ளைக்கு நீங்க செய்யற துரோகம். இப்ப இதே வந்து சின்ன பிள்ளைகள் வந்து இந்த நர்சரி சீனியர் ஜூனியருக்கு போய் இந்த வெளியில போடுற ஷூவை கலட்டி ஒரு பெட்டிக்கு வச்சு அவற்றை பேர் எழுதிக்கிறத வச்சிருக்கு. பேருந்து உள் ஷூ எடுத்து அவர் போடும். அது வந்து பிகினிங்ல அவங்க பழக்கிறாங்க. அதை நாங்கள் வீட்டிலேயே கண்டினியூ பண்ணுவோம். கட்டாயம் சில பிள்ளைகள் இந்த டேக்கேர் என்று சொன்னா ஞாபகம் வருது. சில பிள்ளைகளை அனுப்புற இல்லை என்னடா ஒரே அடியாக ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னா தாங்கள் வீட்டுல வச்சு எங்கள்கிட்ட காசு இருக்கு, எங்கள்கிட்ட நல்ல நாங்களே அங்கே அனுப்பணும், நாங்க பிள்ளைக்கு வீட்டை வச்சு படிப்பிப்போம் பழக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைக்கும் ஒரு நர்சரிக்கு போயோ இல்ல டே கேருக்கு போய் பழகின பிள்ளைக்கும் வித்தியாசம் கணக்கு. அது வந்து தனியா வாழ பழகும். ஒரு பென்சில் கலர் பென்சில் அப்படி கொட்டினா எல்லாம் எடுத்து திருப்பி அடுக்கி வச்சுட்டு போகும். எது மலைக்கு போடுற கோட், எது வெளியில போடுற ஷூஸ் எல்லாம் அதுக்கு தெரியும். இருந்த இடத்துல எடுத்து வைத்து பழகும். அப்படி படங்கள் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த தந்த படத்தை ஒட்டி வச்சிருக்கோம். பேர் எழுத என்ன சின்ன சின்ன வாசிக்க தெரியாது. கொஞ்ச நாள்ல பேர் போடும். அப்படி அதையே அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஈக்குவல் பழகணும். பழக்கத்தை பழகினாதான் நாளைக்கு அதில் தனியாக நின்று செயற்படுத்த பழகுங்கள். நீங்கள் தாக்குலம் என்றது தெய்வத்துக்கு சமனானது. நீங்கள் வந்து பாசம் உங்கள்கிட்ட இருக்கு, பொக்கிஷம் இருக்கு, ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்? பாசம் என்ற ஆயுதம். அதை வந்து எங்க எங்க பிரவகிக்கணுமோ அங்கே அங்கே கணக்கா பிரவகிக்கணும். சும்மா ஓட்டோல விட்டுச்சுடக்கூடாது. ஓட்டோல விட்டு மகன் வந்த உடனே ராசம் இன்னும் ரசம் வேணும், உனக்கு அந்த குழம்பு வேணுமோ இந்த குழம்பு வேணுமோ
இப்படி ஓவரா எனக்கு வந்து இதுவும் பிடிக்காதடா அந்த ஊர்ல எல்லாம் கட்டி பிடிச்சு கொஞ்சுறது மகன பாசம் என்றால் உள்ளத்துக்குள்ள இருக்கணும் ரோட்டுல காட்டக்கூடாது குழந்தை பிள்ளையில எடுத்து கொஞ்சலாம் இது எங்க ரோட்டுல வச்சு ஆடு அந்த குளமைங்கிற மாதிரி ஓவரா எந்த இடத்துல ஓவரா வழியல் நடக்கும் அது நீங்க சொல்ற தப்புன்னு பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள பாசம் அது நீங்க சொல்லக்கூடாது ரோட்ல வச்சு பிள்ளை இன்னொரு பெட்டையை பிடிச்சு கட்டி பிடிச்சு கொஞ்சினா அது ஓவர் தாயை கட்டி பிடிச்சு கொஞ்சினா என்னோட ஓவர் ரெண்டுவீங்க அதுக்கும் ஒரு இது இருக்குது அதாவது அது புள்ள சின்ன குழந்தையில இருந்தே அப்படி பழகுனா அந்த புள்ள தாயை கண்டா சந்தோஷத்துல அம்மாண்டு வந்து கட்டி பிடிச்சு கொஞ்சம் ஒரு ஷோ இது ஷோ இல்ல இது போய்க்காது இது எனக்கு பிடிக்கல இப்ப உங்களோட மகன் வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டு வாரான் அவன் பிரைஸ் எடுத்துக்கொண்டு பெரிய சர்டிபிகேட்டோட வரைக்க கட்டி பிடிக்கத்தான் ஆசை வரும் மகனே உச்சி மோறுதல் ஒரு வீர செயல் செய்துட்டு வாரான் கட்டி பிடிக்கதான் தலையை தடவலாம் தட்டி கொடுக்கலாம் செய்தாடா நல்ல வண்டியா கமான் என்று சொல்லி கொடுக்கலாம் கையை பிள்ளைக்கும் தாய் தகப்பனுக்கும் இது இது இல்ல அப்படி கதைக்க கூடாது அது தப்பு இப்ப எந்த பிள்ளையும் எப்ப பார்த்தாலும் வெளியில போய் ஓடி வந்து கட்டி பிடிச்சு கொஞ்சம் போட்டு அம்மா பாய் அம்மாண்டும் அது நார்மல் அதை நீங்கள் சொல்லக்கூடாது அது தப்பு நாங்கள் அதுல தலையிட இல்லை என்றாலும் எனக்கு அது அவ்வளவு அது ஒவ்வொரு நேரம் பொறுத்தது நாங்கள் அதுல தலையிட இல்லை சரி செய்யுங்க நீங்க செய்யறத ஆனால் இனிமேல் 2 பேரையும் கவனமா சமனா பாவிங்க இதைத்தான் நாங்க சொல்றது பிள்ளைகள் நல்லதுகள் அதுகளை தாக்குலமாகிய நீங்கள் வாழ விடுங்கோ கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி மதவெடி